வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஸ்லோவேனியாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்களுக்கான ஜாப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி ஸ்லோவேனியாவை பற்றி நம்ம 2 டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது 2024 இருக்கக்கூடிய ஒரு சில பாப்புலரான ஜாப்ஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக போட்டோம். அது இல்லாமல் 2023 கூடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீட்டெயில்டு வீடியோ, அதாவது ஸ்லோவேனியாவில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங்லேருந்து ஸ்லோவேனியாவில் என்ன மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருந்தோ இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தோ போய் அங்கே செட்டில் ஆனால் என்னென்ன விஷயங்களெல்லாம் தேவைப்படும், என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற நிறைய டீட்டெயிலோட நம்ம ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருக்கோம். நான் அதோடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஸ்லோவேனியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவேனியாவில் இன்ஜினியர்களுக்கான ஒரு 7 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸ்லோவேனியா அப்படின்னு எடுத்தாலே ஆல்ரெடி நம்ம நிறைய டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஸ்லோவேனியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. இது வந்து சதர்ன் சென்ட்ரல் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இது ஆல்ரெடி நம்ம வந்து நிறையவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். பட் ஸ்லோவேனியான்னு எடுத்தால் இப்போ பூமியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்தோம்னா ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய துறைகள் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் துறை அப்படிங்கிறது ஸ்லோவேனியாவை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே வந்து ஃப்ரீக்வெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார், இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் செக்டார் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி துறைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. பட் எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட் க்ரோத்னு வந்து பார்த்தோம்னா ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐடி துறை, இது சொல்லவே வேண்டாம். யூரோப்பில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து இந்த ஐடி துறை அப்படிங்கிறது நல்லாவே வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த துறைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். பட் இதில் எஸ்பெஷலாக இன்ஜினியர்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு 7 டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை டெசிக்னேஷன்ஸ் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ட்ரி லெவல் நம்ம எடுக்கிறோம், அதே மாதிரி ஒரு மிட் லெவல் எடுக்கிறோம், சீனியர் லெவல் எடுக்கிறோம். அப்போ இந்த சீனியர் லெவல் அப்படின்னு எடுக்கிறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான சேலரிஸ் வந்து இவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இவ்வளவு சேலரி வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கடைசியில எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவோட கடைசியில கொடுப்பேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியில கமெண்ட்லேயே வந்து சார் எப்படி ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒரு சிலர் அந்த வீடியோவை பார்க்காம என்ன சொல்றாங்க, சார் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு கூட சொல்றாங்க. ஸோ அதனால இந்த வீடியோவில் முதல்லயே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். முடிஞ்சா இந்த பக்கமோ கூட நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மோஜி டேலோ, அதாவது MOJEDELO.com அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் போகலாம். அதை இங்கே கொடுக்குறேன், டிஸ்பிளேல நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் jobs.si அப்படிங்கிறதுக்குள்ள போகலாம். இல்லைன்னா இண்டீட், எல்லாருக்குமே தெரிஞ்ச இண்டீட் ஸ்லோவேனியான்னு டைப் பண்ணி பாருங்க. அந்த ஸ்லோவேனியன் இண்டீட் வந்து நீங்க ஓபன் பண்ண முடியும். அண்ட் ஸ்லோவென்சிகா பிஸ்ட்ரிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் போர்ட்டல் இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச கெரியர் ஜெட் ஸ்லோவேனியா, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே நல்லா தெரியும். இல்ல சிங்கப்பூர்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கெரியர் ஜெட் பத்தி தெரியும். ஸோ கெரியர் ஜெட் ஸ்லோவேனியான்னு போட்டீங்கன்னா அந்த கெரியர் ஜெட் உடைய .si அந்த மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் குள்ள நீங்க போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் எப்பவுமே தெரிஞ்ச லிங்க்டின் இருக்கு, லிங்க்டின் ஸ்லோவேனியான்னு போய் பாருங்க. அண்ட் வெரி பாப்புலர் UERES, அதோடைய டீடைல் நான் மேல கொடுக்குறேன் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ்டோர் ஸ்லோவேனியா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வேற கண்ட்ரில இருந்து நீங்க போறதுக்கு அப்ளை பண்றதுக்கு, அதாவது ஸ்லோவேனியா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுல நிறைய ஃபாரின் கண்ட்ரியோட ஃபாரின்ல இருந்து ரெக்ரூட் பண்றதுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து இதுல ஒரு சிலது அவைலபிளா இருக்கும். ஸோ அதனால இதை நம்ம இங்கே கன்சல்டேட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் ஜாப் போர்ட்டல்ஸ் நிறைய இருக்கும். ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கெட் சம் ஐடியா. இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்ங்க. பொதுவாகவே இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இயர் ஆன் இயர் உங்களுக்கு இதில் ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. நீங்கள் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத நீங்கள் உள்ள போய் ஜாப் போர்ட்டல்ஸ்குள்ள பார்த்தாலே நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி லெவலில் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், முன்னமே சொன்ன மாதிரி என்ட்ரி லெவல், மிட் லெவல், சீனியர் லெவல் அப்படிங்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இது ஜாப் டு ஜாப் வேரி ஆகும். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி லெவல் நீங்க எடுத்தீங்கன்னா 0 to 2 years அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கோங்க. மிட் லெவலா இருந்ததுன்னா ஒரு 3 to 5 இல்ல 3 to 6 years அப்படின்னு கூட நீங்க ஒரு மிட் லெவல் பொசிஷனை எடுத்துக்கலாம். சீனியர் லெவல் பொசிஷன்ஸ் வந்து 5+ years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஒரு சில பக்கம் சீனியரா கன்சிடர் பண்றாங்க. பட் ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து அட்லீஸ்ட் 8 to 10 years இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இப்படி கன்சிடர் சீனியர் பொசிஷனுக்கு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா யூ ஹேவ் சம் ஐடியா, அதுக்காக தான் இதை வந்து நான் சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் ஜாப்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு எவ்வளோ சார் உங்களுக்கு
சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ட்ரி லெவலில் இருந்தீங்க அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1800 2500 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதே மிட் லெவலில் இருந்தா ஒரு 2500 3500 யூரோஸ் வந்து வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ யார சீனியர் பொசிஷன்ல நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் ஏர்ன் அரௌண்ட் ஒரு 3500 அப் டு உங்களுக்கு $5000 வரைக்கும் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சொல்ற இந்த எல்லா சேலரியுமே ஒரு நெட் சேலரியான்னு கேட்டா கிடையாதுங்க. இந்த சேலரி அத்தனையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் அ கிராஸ் மந்த்லி சேலரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிராஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டாக்ஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் வேற ஏதாவது டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரியில இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதையும் டிடெக்ட் பண்ணது போக உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்கும். அதுதான் உங்களோட நெட் ஃபிகரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்களே சார் இந்த சேலரி அப்படிங்கிறது இந்த சேலரிக்கு எக்ஸாக்டா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல. அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சேலரி வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். அதாவது நீங்க உங்ககிட்ட அந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ், இந்த குவாலிஃபிகேஷன் ஐ மீன் இந்த குவாலிட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா there are chances that you may get this salary அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அப்ப இந்த பொசிஷனுக்கு இந்த வந்து சேலரி வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல், உங்களை பொறுத்ததுதான் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நிறைய வந்து நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க, சார் எனக்கு மெக்கானிக்கல் ரிலேட்டடா எந்த கண்ட்ரின்னு சொல்லுங்க, எந்த கண்ட்ரிக்கு போனா எனக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எந்த கண்ட்ரிக்கு போனா நான் வந்து செட்டில் ஆகலாம், எந்த கண்ட்ரிக்கு போனா எனக்கு ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெயிலையும் அவங்களோட ரெஸ்யூம்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, கமெண்ட் பாக்ஸ்லையும் நிறைய பேர் போஸ்ட் பண்றாங்க. பட் ஸ்லோவேனியாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முன்னமே சொன்ன ஓரளவுக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நல்லாவே வளர்ந்து வந்துட்டு இருக்கு. நல்லா வளர்ந்து வருது அப்படிங்கிறதோட ஸ்லோவேனியாவை பொறுத்தளவுக்கு நிறைய இந்தியன்ஸை வந்து ரெக்ரூட் பண்றாங்க. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய டேலண்டட் ஸ்கில்டு பர்சன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரெக்ரூட் பண்றாங்க, அது எஸ்பெஷலி இன்ஜினியர்ஸ். அதனாலதான் இந்த இன்ஜினியரிங் ரிலவெண்டா இருக்கக்கூடிய இந்த வீடியோவே நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்து எவ்வளவு சார் எனக்கு என்ட்ரி லெவல் எவ்வளவு சார் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2000 யூரோஸ்ல இருந்து 2800 யூரோஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதோட குறைவா வாங்கிட்டு ஒர்க் பண்ற மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் நீங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இன்கேஸ் நீங்க வந்து நான் சொன்னது இப்போ என்ட்ரி லெவல், இப்போ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு மிட் லெவலா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2800 இருந்து 3800 யூரோஸ் மந்த்லி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. தட் இஸ் அகைன் கிராஸ் ஃபிகர், கிராஸ் சேலரியா வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ யா 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 8+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சீனியர் பொசிஷனுக்கு உங்களுக்கு கன்சிடர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா 3800 இருந்து 5000 யூரோஸ் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்க வந்து இந்திய பணத்துக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இஃப் ஐ ஹேவ் டைம் இருந்தது அப்படின்னா ரெண்டு பக்கத்துல ஏதோ ஒரு பக்கம் கன்வெர்ட் பண்ணி நான் டிஸ்பிளே பண்றேன், அதை கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் அதை நான் வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்றதுல அப்படின்னா நான் இந்த வீடியோ பாக்குறப்போ ஒரு மணியா இருக்கும், நீங்க வீடியோ ஒரு 2 months கழிச்சு பாக்குற மாதிரி இருந்ததுன்னா அது அதிகமா இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஸோ இட் ஃபிளக்சுவேட்ஸ் இல்லையா உங்களுக்கு மணி. அதனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஃபிகர் அப்படிங்கிறது நான் இந்திய மணிக்கு கால்குலேட் பண்ணல, உங்களுக்கு அரௌண்ட் ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் வந்து யூரோஸ்லேயே உங்களுக்கு கொடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இங்க ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. எகைன் இதுக்கு என்ட்ரி லெவல் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அதே தாங்க 2000 இருந்து 2800 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு கிராஸ் ஃபிகரா. அப்ப மிட் லெவல்ல இருக்கேன், எனக்கு ஒரு 3+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப் டு ஒரு 5 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி மெக்கானிக்கல் இன்ஜினியர் மாதிரியே தான் 2800 இருந்து ஒரு 3800 வந்து யூரோஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. மோரார்லெஸ் உங்களுக்கு மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சேலரி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் செய்யப்படுது. பட் இதுலயே சீனியர் பொசிஷன்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3500 இருந்து ஒரு அப் டு 5000 இல்ல 5500 வரைக்கும் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. இஃப் யூ ஹேவ் தட் இனஃப் குவாலிஃபிகேஷன், அதே தான் நான் சொன்னதே தான், இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அது இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூல ஹவ் யூ பெர்ஃபார்ம் இந்த இன்டர்வியூங்கிறத பேஸ் பண்ணி யுவர் சேலரி பி ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து நாலாவது நீங்களே சொன்னீங்களே சார் கன்ஸ்ட்ரக்ஷன் துறை வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் துறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் க்ரோயிங். ஏன்னா பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே கட்டுமான துறை ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா என்ட்ரி லெவலுக்கு ஒரு 1800 இருந்து அப் டு 2000 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. மிட் லெவல் ஒரு 2500 யூரோஸ்ல இருந்து 3500 யூரோஸ் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. இன் கேஸ் இஃப் யூ ஆர் சீனியர், உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியற மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா அகைன் தேர் ஆர் சான்சஸ் தட் உங்களுக்கு 3000 இருந்து அப் டு 5000 உங்களுக்கு டாலர்ஸ் ஐ மீன் யூரோஸ் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் தோஸ் எம்ப்ளாயீஸா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா பேக்கேஜ் வாங்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பட் என்ன
என்னென்னா சப்ஜெக்ட் டு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், அதையும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு துறை நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டாங்க, பட் இதுக்கு நம்ம குறைவான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ இதை நிறைய பேர் கேட்டங்காட்டி இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினியர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த ஓப்பனிங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நான் வந்து ரிசர்ச் பண்ணி அது இதையும் நிறைய இடங்களில் ஜாப் போர்ட்டல்ஸில் தேடி நிறைய கம்பெனிஸோட டைரக்ட் வெப்சைட்ஸில் பார்த்து, ஸோ இப்போ இந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் எடுத்து இப்போ கன்சல்டேட் பண்ணி போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு 1 month 2 month இல்லை 3 months மேபி 2025 இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஒரு சில சேஞ்சஸ் இதில் வந்திருக்கலாம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொன்னீங்களே சார் இந்த இன்ஜினியரிங் இப்போ ஓப்பனிங் இருக்குது, பட் நான் இப்போ சர்ச் பண்ணுறேன், இப்போ ஐம் நாட் கெட்டிங் எனி ஈவன் சிங்கிள் ஓப்பனிங் கூட இல்லை அப்படின்னு கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஓப்பனிங் இருக்குது சரிங்களா. மேபி 2025 இதோட ஓப்பனிங்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகலாம். டியூ டு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை இது இப்படியே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை சொல்கிறது அப்படியே எக்ஸாக்டாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டாம். இது ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இப்போ எடுக்கிறப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த இன்ஜினியரிங் சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். பிகாஸ் இப்போ இந்த கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்டே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கெமிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து நிறையானா ஒரு சில ஓப்பனிங்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். இன்கேஸ் இப்போ யார் கெமிக்கல் இன்ஜினியர்னா எவ்வளோ சார் எனக்கு சேலரி வாங்கலாம் என்ட்ரி லெவலில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2000 2800 ஆஸ் யூஷுவல் அதர் இன்ஜினியர்ஸ் மாதிரியே உங்களுக்கு என்ட்ரி லெவலில் இருந்தால் இந்த யூரோஸில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே மிட் லெவல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2800 உங்களுக்கு அப் டு 3800 இல்லை $4000 வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது இஃப் யூ ஆர் ஸ்கில்ட் இனஃப். அண்ட் சீனியர் பொசிஷனாக இருந்தீங்கன்னா 3800 ஆஸ் ஐ செட் ஏர்லியராக நான் சொன்ன அதே மாதிரி தான் 5000 யூரோஸ் வரைக்கும் உங்களுக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம மிஸ்டேக் டாலர்ஸ்னே வந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ பார்க்குற எல்லாமே யூரோஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது that is 6th one, environmental engineers. இது என்ன சார் பண்ணுவாங்க, வாட் இஸ் தட் என்விரான்மெண்டல் இன்ஜினியர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது யூ ஷுட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இது அந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ்க்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது ரிலவெண்ட்டாக வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த இன்ஜினியர்ஸுக்கும் ஓரளவுக்கு ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதில் என்ட்ரி லெவலாக இருந்தால் ஒரு 1500 யூரோஸ்லேருந்து 2500 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இந்த மினிமம் வேஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை வந்து ஸ்லோவேனியாவில் எடுத்து முடிஞ்சால் ஆன்லைனில் பாருங்கள். அது சம்டைம்ஸ் இதை கூட அதிகமாக இருக்கிறதுக்கு கூடிய சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இதை கூட குறைவான சேலரி வாங்கிட்டு ஒர்க் பண்ணுற ஜாப் சீக்கர்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. தட் இஸ் எம்ப்ளாயிஸும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ மிட் லெவல் அப்படின்னு எடுத்தோம்னா 2500 3500 யூரோஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. திஸ் இஸ் அகெயின் அப்ராக்சிமேட் அண்ட் கிராஸ் ஃபிகர், அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அ சீனியர் இதே பொசிஷனில் சீனியர் position, that is if you have 5+ years of experience or 8+ years of experience in the same departmentல இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா again you can earn 3500 இருந்து ஒரு 5000 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ பார்க்க ஆறுமே மோரார்ல சேம் தாங்க. ஒரு சில 200-300 யூரோஸ் தான் உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல தான் சேஞ்சஸ் வருது. கிட்டத்தட்ட மோரார்லெஸ் சேம் தான் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பட் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு என்விரான்மெண்டல் இன்ஜினியர் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்த வரைக்கும். அதாவது ஒரு சில ஜாப் போர்ட்டல்ஸில் இட்ஸ் ஸ்டில் ஹேப்பனிங். அதனால தான் இதை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அண்ட் அட் லாஸ்ட் 7th one இஸ் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரி எங்கேயாவது ஓப்பனிங் இருக்கா. பொதுவாக ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு இந்த சிங்கப்பூர், அரப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. பட் ஒரு சில உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி எடுத்துக்கோங்க. ஆட்டோமொபைல் அப்படின்னாலே ஜெர்மனி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அது மாதிரி இந்த ஆட்டோமோட்டிவ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் ஒரு சில கண்ட்ரீஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு இதுக்கு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்லோவேனியா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் ஸ்லோவேனியாலையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் எப்படி இருக்கும் சார், எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு ஓரளவுக்கு டீசென்டான பேக்கேஜ் கொடுக்குறாங்க. தட் இஸ் 2000 யூரோஸ்லேருந்து 2800 2900 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு கூடிய சான்சஸ் இருக்குது. தட் இஸ் நான் என்ட்ரி லெவலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முன்னமே சொன்னேன். தட் இஸ் 0 to 2 years அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். 0 அப்படிங்கிறது இட் இஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான். ஃப்ரெஷர்ஸுக்கு இந்த பேக்கேஜ் கிடைக்குமா அப்படின்னா இட் இஸ் பிட் டிஃபிகல்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷர்ஸுக்கு கிடைக்கும். நீங்கள் ஸ்லோவேனியாவிலே படிச்சிருக்கீங்க, ஸ்லோவேனியா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வேலை தேடுறீங்கன்னா there are chances that you may get this salary.
அதனால என்ன சொல்றேன்னா, பொதுவாகவே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் என்விரான்மெண்டல் இல்லை கெமிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், வாட் எவர் இன்ஜினியர் யூ ஆர், நீங்கள் வந்து ஒரு ஹோம் கண்ட்ரியில் அட்லீஸ்ட் 1 or 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சி ஒரு 1 or 2 years அங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் யூ ட்ரை அப்ளைங் ஃபார் அப்ராட். வேறு கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வந்து சுலபமாக உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐ நெவர் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சான்சஸ் குறைவாயிரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். பட் இந்த ஜீரோ அப்படிங்கிறது, இந்த ஜீரோக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் சொல்லியிருக்கேன். தட் இஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். பட் சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மிட் லெவலாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, தட் இஸ் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸில் ஒரு 2800 3800 எகெயின் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது யூரோஸில். அண்ட் இஃப் யார் இந்த சீனியர் பொசிஷனாக இருந்தீங்கன்னா 3800 யூரோஸ்லேருந்து ஒரு 5000 யூரோஸ் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன இத்தனை விஷயங்களும் நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவேனியா போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்களை, அதுவும் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் வீடியோவாக தான் நம்ம இங்கே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் இந்த வீடியோஸை நாங்கள் மேக் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நாங்கள் வந்து வி ஆர் நாட் அ மேன் பவர் கன்சல்டன்சி. நாங்கள் வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனம் இல்லை அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். நிறைய பேர் நம்மளாம் அப்படி தவறாக நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் வந்து என்னென்னா, நீங்களே எப்படி வந்து எந்த ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி உதவியும் இல்லாமல் வந்து நீங்களே எப்படி வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் கன்சல்டேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து எங்களை தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம். நாங்கள் வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனம் இல்லைங்கிறத திரும்பவும் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏதாவது கம்பெனிஸ்லேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா எங்களோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம், ஓப்பனாகவே போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் டைரெக்டாக அது யார் காண்டாக்ட் பர்சனோ டைரெக்டாக அந்த கம்பெனி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ரெஸ்யூம் அனுப்பிச்சு டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நாங்கள் வி ஆர் நோ வே கனெக்டட் வித் டைரக்ட்லி வித் எம்ப்ளாயர்ஸ். அதையும் தெரிஞ்சுக்குவோம். அதுக்காக அந்த எம்ப்ளாயர் கூட நாங்கள் கனெக்டடாக இருக்கோம்னா கிடையவே கிடையாது. ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஓகே, எங்கள் இப்போ கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் டைரெக்டாக பேசிக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் அது அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா www.altechinformation.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் கிளியராக நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்குள்ளே போய் ஜாப்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ் 7 ஜாப்ஸில் எப்படி அப்ளை பண்ணோம், என்னென்ன ஜாப்ஸ், எதெல்லாம் ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, அந்த ஜாப் போர்ட்டல்ஸோட லிங்க்ஸ் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே கூடி போய் டைரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ சொன்ன எல்லா விஷயங்களோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதில் வந்து இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாகவே நம்ம அதிலையும் கொடுத்துருப்போம். நீங்கள் தாராளமாக அதிலையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த altechinformation.com அப்படிங்கிற சைட்டுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கோம். கீழே முடிஞ்சால் லிங்க்கும் கொடுக்குறோம். நீங்கள் அதுக்குள்ளே கூடி போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுக்கும் ஸ்லோவேனியாவில் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்லபடியாக செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.